அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரானது ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டின ஆளில் நான் ஒருத்தன் இருந்தேன், அங்கே தானே இருந்தேன். அப்போ வந்து கை தட்டினேன், 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா. அந்த இப்போ மாக்காயக்க தோழர்கள், எங்கள் நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்கள் நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்கள் நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்கள் நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டியூட்டி மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனர் சானியா மிர்சா, வீராங்கனர் சானியா மிர்சா, வீராங்கனர் சானியா மிர்சா, இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போணும், எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆகிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்க முடியும். அது ஒரு காலம், இயல்மை வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்சால் அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமாக மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியல, அவ்வளோதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லு பார்ப்போம். நீ வந்தா என்ன செய்வான்? 5000 தரமாட்டேன். ஆனால் மாதம் 25,000 10,000 15,000 ஈட்டிக் கொள்கிற அளவிற்கு உனக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி விடு. என் இனத்தை கையேந்தி நிற்க விட மாட்டேன், தன்மானத்தை இழக்க விட மாட்டேன். ஏன்? மானத்திற்காக உயிரை விட்ட இனமடா இது. மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்கிறான். மானம் போயிடுச்சுனா உயிரை விட்டுருவான். விட்டவையா இந்த நிக்கிறான் பார் வரிசையில், பாரா அவன பாரா. அங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரா, தீரன் அவன்கிட்ட வெள்ளக்காரங்க, தீரா நீ 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 ஆண்டுக்க, உன்னோட சண்டை வேணாம். ஆனால் 100 விழுக்காடு கப்பா வசூலிச்சு, வரி வசூலிச்சு 50 நீ நிர்வாகத்துக்கு வச்சுக்கிட்டு 50 எங்களுக்கு கொடுத்துரு, நீ ஏன் நாட்டை ஆண்டுக்குன்னு. என்னை பாராடு. யார் நாட்டை யார் ஆள்றதுக்குடா உரிமை தர்றது? அடே யாரா நீ? யாரா? தூக்கு தண்டனை தூக்கில் போட்டு தொங்க வச்சாலுங்கறா, என் நிலத்தை உனக்கு கொடுக்க முடியாதா? அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது. இந்த மரபில் வந்த மரபர்களா நாம். அடுத்து பாருடா, அடுத்து பாரு புலித்தவனை பாரு, அடுத்து பாரு மருதுபாண்டியை பாரு, நம்ம பாட்டனை பாரு. தூக்கு பரவாயில்ல, போட்டு தூக்குடா. என்ன வேண்டாம். என்ன எப்பேற்பட்ட ரத்தமடா உனக்கு? சும்மா இந்த தருதலை பயில காலில் விழுந்து 5க்கும் 10க்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டு. எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதை கேளு. நாயா இருந்து 4 வீட்டில் நக்கி சாவதை விட சிங்கமா இருந்து ஒரு நாள் கரிச்சிட்டு சத்து போடாங்கிறவள.
இது புதுச்சேரியில் ஒரு சிறப்பு இருக்குல்ல, அது புதுச்சேரியின் புதல்வன் அவன்.